இதை முடிச்சு உடனே குளிக்க கூடாது. ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு குளிங்க. எல்லா பலன் உங்களுக்கு கிடைக்காது. யோகாதுகள் செய்தா கொஞ்சம் நேரம் விட்டு தான் உடனே குளிச்சா அதுன்ற பலன் உடனே இல்லாம போயிடும். அல்லது குளிச்சுட்டு வரணுமா இருக்கும் என்ன? அதான் குளிச்சுட்டு தான் இது செய்ய. யோகா வந்து குளிச்சுட்டு தான் செய்கிறது. அல்லது பிந்தி காலமேலேயே உண்மையில குளிச்சிடுறது. சாப்பிடாமலும் இருக்கு. சாப்பிடாத செய்யணும். மற்றது குளிச்சுட்டு தான் செய்யணும். 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் இதுக்கு தண்டலாம். இல்ல நான் கேக்குற சாப்பாடும் அப்படித்தான். சாப்பாடும் அப்படித்தான். நீச்சலுக்கு தெரியும். செய்தது அப்புறம் சாப்பிடலாம். நான் செய்ய முதல் 2-3 மணி நேரத்துக்கு மேல சாப்பிட்டா ஓகே. 2 மணி நேரத்துக்கு மேல சாப்பிட்டா ஓகே. நன்றி. சரி, இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் தாருங்கள். வணக்கம் மாணி. வணக்கம் அவர்களுக்கும். இன்றைய பாமுக பொருட்சொல் புதன்கிழமைக்குரியது. எனது ஆக்கம் 6003. மடல். மடல் மடல் தாழை, பனை, வாழை முதலிய மரங்களில் பெறப்படும் மடல் பல தேவைகளுக்கு பயன்படுகின்றது. பனையில் இருந்து எடுக்கிற மடல் கங்கமட்டின்னு சொல்கிறார். இதை அடுப்பு இதை மற்ற வாழை இந்த மடல் எடுத்து சாப்பாடு செய்கிறது. மற்ற நார், அதில் அந்த நார் எடுத்து பூ மாலை கட்டுறதுகளுக்கு தேவைப்படுகிறது மடல். மடல் முன்பு அதிகமாக ஓலைச்சுவடிகளைத்தான் செய்தி அனுப்புகிறார்கள். அந்த மடல் என்று சொல்லி இந்த செய்தி அனுப்புறது முந்தி அந்த மடலாக இருக்கிற ஓலைச்சுவடிகளெல்லாம் முந்தி செய்தி அனுப்பி வந்தவர்கள். மடல் தற்போது கடிதம் மூலம் செய்து அனுப்புறது குறைந்து போகின்றது. இப்போ கடிதம் மூலமும் அதிகமாக இல்லை. ஏனென்றால் ஐபோன் அதில் வந்ததால் இப்போ இந்த செய்திகளை கடிதம் மூலம் கடிதம் ஒரு பதம் இருக்கு. மடல். மடல் காதின் மடலை எமது காதுகளில் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. காதில் ஒரு மடல் இருக்கு. இந்த மடல் அதற்கு நாங்களும் கவனமாக வைத்திருக்க வேண்டும். மற்றது அது ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. மடல் பூக்களில் அழகாக பூவிதழ் பரந்து அழகை கொடுக்கும். பூவிதழ்கள் ஒரு பதம் இருக்கு. மடலுக்கு பூவிதழ் ஒரு பதம் இருக்கின்றது. மடல் கங்கு மட்டை பனையிலிருந்து விழுந்தபின் அடுப்பெரிக்க உதவுகின்றது. கங்கு மட்டையைத்தான் இந்த பனையிலிருந்து விழுகிறது. கங்கு மட்டை தான் அது மடல் என்றால் சொல்றது. காஞ்சா பிறகு கங்கு மட்டை ஆகின்றது. மடல் கண்மடல் கண்ணிற்கு மிகவும் பாதுகாப்பாக அமைந்துள்ளது. கண்மடல் என்று சொல்லி கண்ணில் இருக்கிற மீனுக்கு கண்ணுக்கு பாதுகாப்பாக அமைந்துள்ளது. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் பாணி. எனக்கு தெரிந்த மடல்கள் அந்த பனை மடல், தென்னையில வருவது, கமுகல்ல வருவது மடல் என்று சொல்வாரு. மற்றது நாம் மடல் வரைந்து போட்டது இப்போது பல காலமாகிவிட்டது. அந்த மடலையும் கூறி விடப்பெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஜெயமலா சொல்ல போறீங்களா? எல்லா மடலையுமே சொல்லிட்டார். புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மடல்ண்டா பொதுவா கடிதங்கள் அதெல்லாம் மடல்னு சொல்லுவோம். கடிதத்துக்கு இன்னொரு இதான்னு சொன்னா மடல் தான் சொல்லுவோம் நினைக்கிறேன். மற்ற அந்த மரங்கள்ல இருந்து வர, அதாவது ஒற்றையில தாவரம், அதாவது வாழை, பனை, கமுகு, தென்னை அது எல்லாம் வரத மடல்னு சொல்லுவோம். பொதுவாக சொல்றேன்னு சொன்னா. மற்றது அவர் சொன்னதான் முழு கண்மடல், காது மடல், பூக்கள் இதழை மடல் தான் சொல்றது. வணக்கம் அணி. பாமுக உறவுகளுக்கும் தின்னடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொருட்சொல் இன்று மடல். மடல் என்னுடைய மடல் 1822 மடல். இது பனை ஏடு, பூவிதழ், பிரபந்தம், வாழை மடல், தாழை மடல் என்று பல சொற்களை கொண்டு இந்த மடல் வருகிறது. மடல் என்று சொல்லி தாழை மடலில் மாதவி கோவலனுக்கு கடிதம் எழுதியதாக சிலப்பதிகாரத்தில் ஒரு கதை இருக்கின்றது. நாங்கள் பார்த்துருக்கணும். தாழை மடலில் தான் அவர் கடிதம் எழுதினாவாம். மற்றது மடல் என்ற சொல் கடிதம், முடங்கல், ஓலை இலைகளையும் குறிக்கின்றது. மடல் ஓலை இலைகளை எல்லாம் குறிக்கின்றது. பனை ஏடு அதையும் மடல் என்றுதான் சொல்லப்படுகிறது. பனை ஏடு, பனை ஓலை அதையும் மடல் என்றுதான் குறிக்கின்றார்கள். தாழை மடல்களில் குடைகள், தொப்பிகள் போய் தைத்து
காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் தாளை மடல்களை அதில் இலைகளை எல்லாம் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். மற்றது மலர் மாலைகள் வாடாமல் சொரியாமல் இருக்க வாழை மடல்களை பிரித்து அதை நடுவில் பிரித்து அதில் வைத்து கட்டி தான் அந்த மாலைகளை எல்லாம் அனுப்புவார்கள். அந்த காலங்களில் வெளியில் இருந்து அனுப்பும்போது அந்த அது வாடாமல் சொரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. மற்றது வாழை மடல்களில் இந்த நார்களை எடுத்து நாங்கள் மாலைகள் தொடுப்போம் மடல்களில் இருந்து. மற்றது செவியையும் காது மடல் என்று சொல்லுகின்றார்கள். எங்களுடைய செவி பக்கத்தையும் காது மடல் சொல்லி மற்ற இலக்கியங்களில் பார்க்கும்போது கணக்க மடல்கள் இருக்கிறது. ஆமாம் ஆமாம், அது நாங்கள் பாவிக்காத தேவையில்லை தானே. பாவிக்காத சொல்லுதான். அது ஒரு மடல் பார்த்தேன். அந்த காதலனை காதலி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா அவன் ஏதோ ஒரு மலை ஏறுவான். மடல் மலை ஏறுவது பார்த்து அது ஒரு காமத்தை குறிக்கிற மாதிரியான ஒரு இதுதான் நடந்தது. அதுல அது அப்படித்தான் இருக்கிறது. தெரியாது. ராத்திரி தான் கணக்கை பார்த்தேன். அந்த கணக்கை வாசிச்சு பார்த்தா அப்படியெல்லாம் இருந்தது அதுல. சரியா அப்படி பல மடல்கள் காதல் மடல் வரைந்த ஞாபகங்கள், மடல்கள் வரைந்த ஞாபகங்கள் அந்த காலத்துல பரிமாற்றங்கள் எல்லாம் இருக்குத்தாரு. காதல் காதல் கடிதம் இந்த காலத்துல எல்லாம் ஷோட்டா போடுறோம். அந்த காலத்துல எல்லாம் அன்பே அருவியே காதல் கடிதம் எழுதுறது அந்த காலம். அது அன்பே ஆயுர்வேதே 10 மூலைகள்லையும் கிடக்கும். பிறகுதான் அது அனுப்பப்படும். அன்புள்ள அப்பா அம்மா அது கிடக்கும். 10 கடிதத்தை எழுதி கடைசியாக தவறு நாளைக்கு எழுதப்பட்டு அதை அனுப்புறது. சரி, நகுலவதி தெல்லத்தேவன் அவர்களது காணொளி இருக்கு நினைக்கின்றேன். எத்தனை மடல் அனுப்பினீங்கள்? அக்கா எத்தனை அனுப்பினீங்கள் காதல் மடல்? நானா? ஓ, அளவு கணக்கு இல்ல. அது கணக்கு இல்லையா? சும்மா சும்மா சும்மா. இனிய காலை வணக்கம். நவலோதை தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. சும்மா பொறிச்சொல் 1022வது மடல். அதாவது ஒரு மடல் வந்திருக்கு என்று சொன்னால் ஒரு கடிதம் வந்திருக்குது என்று சொல்லுவார்கள். அது கூடுதலாக கடிதம் என்று சொல்லுவார்கள், எல்லா தபால் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது மடல் என்றும் சொல்லுவார்கள். ஓலைன்ற மடல், மற்றது காதின் இந்த மடலையும் சொல்லுவார்கள் மடல் என்று. கைச்சீப்பு, கமுகு, மற்றது தாளை, இவற்றை இவற்றின் ஓலைகளை மடல் என்று சொல்லுவார்கள். தாளை மரம் கடற்கரையிலே தான் தாளை மரம் நிற்கும், அதில் இந்த மடல் எடுப்பார்கள். அதே போல் வீட்டிலே கமுக மரங்களிலிருந்து விழும் ஓலைகளிலிருந்து அதனை மடல் என்று சொல்லுவார்கள். மடல் கைச்சீப்பையும் மடல் என்று சொல்லுகிறார்கள். கையில் நாங்கள் பாவிக்கும் போது கொண்டு போகிற சீப்பை கடல் என்று சொல்லுவார்கள். கண்ணிமை, கண்ணின் மையை சொல்லுவது மடல் என்று. கண்ணின் இதையும் மடல் என்று சொல்லுவார்கள், கண்ணிமை. கையையும் சொல்லுகிறார்கள் மடல் என்று. மடல். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நவலோதை தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. குதி பொறிச்சொல். வணக்கம் அணி. நான் நேற்று தரையில் அந்த நம்பருக்கு நான் நம்பரை போட்டுக்கிறேன். நான் நேற்று பொறிச்சொல்ல தரட்டா? குதி. வணக்கம் அணி. நான் நேற்றைய பொறிச்சொல் செவ்வாய்க்கிழமைக்குரிய நான் அதை தரவில்லை. குதி எனது 6002, இன்றைக்கு 6003. குதி நமது உடலில் காலில் கீழ்ப்பகுதியில் குதிதான் அது மேதை தாங்கிக் கொள்கின்றது. எங்களோட உடம்பில் அந்த குதிதான் எங்களை தாங்கிக் கொள்கின்றது. குதி. சிறு பிள்ளைகள் கட்டிலில் சோபாவில் செட்டியில் ஏறி குதித்து விளையாடுவார்கள். குதி. மேல் மாடியிலிருந்து சிலர் குதித்து தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். குதி. கங்காரு ஓட தெரியாது, பாய்ந்து குதித்து ஓடும். கங்காரு என்ற மிருகம் ஆஸ்திரேலியாவில் இருந்து. குதி. போட்டிகளில் பங்கு கொள்வோர் தாம்
இல்ல வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் விளையாடுவார்கள். வெல்ல வேண்டும் என்ற முயற்சி அந்த இவர்களை குதித்து குதித்து ஓடி போய் விளையாடி அந்த தங்களுடைய வெற்றியை எடுத்துக்கொள்வார்கள். நேற்றையானது. நன்றி, வணக்கம். நன்றி. மிக்க நன்றி, வணக்கம். இன்று யோகா பயிற்சி 67 தானே? இல்ல, 69 போட்டிருக்கு 64 போட்டிருக்கு. நேற்று 68 சொல்லுங்க. அப்பண்ட 69. ஓகே, 69 சரியா போட்டிருக்கு. 69. நானும் வீட்டிலிருந்து செய்தேன். ஆ? நானும் வீட்டிலிருந்து செய்தேன். நாங்க நம்ப மாட்டோம். தான் நாங்க நம்புவோம், இல்லாட்டி நம்ப மாட்டோம். ஏன் உங்களுக்கு இதுல வீடியோ போட்டு அவர் எத்தனை நேரம் சொல்லிட்டார் தர்ஜினி? அவங்களுக்கு வெக்கம். போட்டு செய்தா என்ன பிரச்சனை? வெட்கம் இல்ல, நீங்க தொடங்கிட்டீங்களா அப்ப அப்படி என்னட்டு செய்துட்டு அவர் எப்பவும் சொல்றவர் இதுல வந்து வீடியோல இருந்து செய்யுங்கட்டு சொல்லிட்டு அன்றைக்கு எல்லாரும் பார்த்து 18 பேர் ஷேர் பண்ணிருக்கணும். ஒரு வடிவாகம் இருக்கும் அப்படி இருந்து செய்ய எல்லாரும் கன பேர் வந்து செய்ய பாக்குறவே தூண்டு. இப்ப அன்றைக்கு தொடங்கிட்டு ரஜினிக்கு சரியான சந்தோஷம். அந்த யூடியூப்ல பாத்துருக்கிறார் 18 பேர் ஷேரிங். அப்ப இத்தனை பேர் பார்த்திருப்பினும். அதான் அப்ப இதுல நின்று செய்யதான் அது கொஞ்சம் கொஞ்சம் இதாகவும் இருக்குமே. ஒழிச்சு கொண்டு நின்று செய்தா நல்லதுதானே வாணி அப்ப ஷேர் பண்றது. இல்ல அதான் சொல்றேன். 18 பேர் 18 சும்மா இல்ல. அவ்வளவு சந்தோஷமா அது எங்களுக்கு. பாக்குறார்கள். அப்ப பார்த்தவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? 12 பேரும் அனுப்பி. அப்ப இதுல நின்று செய்யணும். அவர் எத்தனை சொல்லிட்டார். மற்றவையும் செய்ய தூண்டும் என்னடா இப்ப நாங்கள் எல்லாம் அந்த வயது போனாக்கள் அப்படித்தான் நினைக்கிறோம். அப்ப வயது போனாக்களும் இதுல வருவினம் தாங்களும் செய்யலாமேன்னு சொல்லி. இல்ல இன்னும் ஒன்று என்னன்னால் நாங்கள் இப்ப முழுமையாக உண்மையிலே தெரியணும் எல்லாரும். ஏற்கனவே அரைவாசில நிக்கிறோம். அதுல தலை அரைவாசி போகுது, இதுக்கு கீழே அப்படியே போகுது. அவ தெரிகிறது போல தான் தெரியுது எங்களுக்கு. என்ன அப்ப பாக்குறவர்களுக்கு காலை எப்படி வைக்கிறோம், கை எங்க போகுதுன்னு தெரியாது. அப்ப அது கஷ்டம். இனி கொஞ்சம் நாங்க பின்னாடி இப்ப நானும் இதை எனக்கு என்னன்னா இப்ப கீழே போனா இதை அட்ஜஸ்ட் பண்ணிடல. சில நேரங்கள் அது மேல அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு யாரும் இருந்தா சரி முழுமையா செய்யும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்க வேணும். இதண்டு அப்படின்னு தான் உடனே அந்த இடத்துல வச்சு போட்டு அப்படிதான் இனி வரும் காலங்களில் செய்தாதான் பாக்குறவர்களுக்கும். இப்ப கால் நாங்க சொல்றோம் கால் எங்க வைக்கிறோம் எப்படி வைக்கிறோம் புதுசா பழகிறவர்கள் நேமிசக்கா வந்து அந்த அவ சொன்னுவா அந்த திரியோணாசம் ஜெயக்கம் துடையில வைக்க சொல்லி கைய, அதாவது நிலத்திலாம் வைக்கணும். அது மற்ற பக்கம் கிராஸ் பண்ணி நிலத்திலாம் வைக்கணும். அவ சொன்னா இல்ல ஒரு கை முதலாவது ஆசனம் துடையில. அவர் 7வது துடை மட்டும் சொன்னவ. அதனால உண்மையான இது வந்து நிலத்திலாம் வைக்கணும். அது மட்டும் குனிய முடியாத ஆக்கள் நீங்க துடையிலையும் வச்சிருக்கலாம். கீழே உங்களால ஏழுமானதை செய்யலாம். ரெண்டாவது வலது கையால இடது கால் பாதத்தை தான் தொடணும். நீங்க பாதம் வரைக்கும் போகலாம். ஏனாதவர்கள் தான் அவர் சொல்றாரு நீங்க தொட்டாடு முழங்கால தொட்டாடு உங்களுக்கு காலில் எவ்வளவு கட்டுதோ அவ்வளவுக்கு நீங்க பிடிக்கலாம். மற்றது 3வது நிலத்துல கை. எனக்கு இன்னும் நிலத்துல தொட வருது இல்ல வராது. கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ண அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெதியான முடியால நிலத்துல தொடர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஜெயமலர் வைப்பீங்களா ஃபுல்லா? அப்படி வைப்பீங்க? முழங்கால் மடிக்காம தான். நான் மடிக்கவே மாட்டேன், மடிக்காம தான் செய்யறேன். மடிக்காம தான் வைக்கணும். முழு கையும் இல்ல, அரைவாசி கை ஊண்டி கொண்டுதான் செய்யணும். இல்ல சும்மா விரல தொட்டாலும் பரவாயில்ல. எனக்கு இது வரைக்கும் தான் விரல் வரைக்கும் போகுது. ட்ரை பண்ணுவோம் அப்படி. ஓகே நீங்க காலை எவ்வளவுக்கு அகலமா வைக்கணும் அவ்வளவுக்கு கை கீழே போகும். அவ்வளவு கை கொஞ்சம் கொடுக்க மாட்டா எங்களுக்கு கை போக கட்ட இதா இருக்கும். அது சார் நீங்க சொல்றது கை முட்டும். நாங்க காலை கீழே என்ன கிட்ட வைக்கிறபடி நல்லா அப்படியே கிட்ட வைக்கிறபடியா கஷ்டமா வச்சா வைக்கலாம். அப்படித்தான் நம்ம எவ்வளவுக்கு காலையிலும் அவ்வளவுதான் வைக்கணும். ஜீவனாக்கு அகலமா வச்சீங்கன்னா முழங்காலும் மடியாது. ஆமா என்ன இவ்வளவு சீட்டமா 1ல இருந்து ஆரம்பிச்சு 11ல நிக்கிறோம். அப்ப எவ்வளவு கட்டுத்தனம் அது ஆசனங்கள் பேர் தெரியாம. நன்றி செல்வியாக்கா இலக்கம் போட்டதுக்கு நன்றி. இப்பொழுது இன்றைய நாளுக்கான தினக்கவிக்குள் செல்வோம். தரப்போறீங்களா மடல்? இல்ல ஓகே. உற்சாகவானம் குடிக்க செல்வி. அவருக்கு இருமல் போகுது இல்ல. இப்ப ஹவுஸ் ஆர்ட்ஸ் போட்டு தானே அதான் லேட்டா போயிட்டு உங்களோட இதெல்லாம் ஓடி வர. இப்ப திரும்பி இப்ப அடிக்கவா 5 மார்ச் திரும்பி
கண்ட்ரோல் பண்ணணும் ஏதாண்டு கஷ்டமா கிடக்குது. அது சரியாயிரும் சரியா இப்ப வந்துட்டீங்கல்ல இங்க சரியாயிரும் சரியாயிரும் அதெல்லாம் ஓகே அதான் ஆயிரும் ஓ, தினக்கவி நான் வணக்கம். இன்றைக்கு வேலைக்கும் தினக்கவி போனான் முதல் வாரி. 2295 ஸ்வீடிஷ் ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. பூத்தது புதனி புதனி. புத்தம் புது விடியலில் பூத்து குலுங்கும் மலரினம் பொன்னாய் மின்னும் வானில் பொழுதையாக்கும் புதனா. புத்தம் புது விடியலில் பூத்து குலுங்கும் மலரினம் பொன்னாய் மின்னும் வானில் பொழுதையாக்கும் புதனா. புத்தரின் மௌனம் போல் புவனம் மெய்யன்பு காணும். புத்தரின் மௌனம் போல் புவனம் மெய்யன்பு காணும். திக்கெட்டும் புள்ளினம் இறக்கை விரிக்கும் அழகாய். திக்கெட்டும் புள்ளினம் இறக்கை விரிக்கும் அழகாய். புயலென முயற்சி வேகம் அயராத உழைப்பின்னாதம். புயலென முயற்சி வேகம் அயராத உழைப்பின்னாதம். இயக்குதே நம் உடலையும் வியக்கும் புதனே வந்துவிடு. இயக்குதே நம் உடலையும் வியக்கும் புதனே வந்துவிடு. வியக்கும் புதனே வந்துவிடு. நன்றி, வணக்கம். சிறப்பு நன்றி. வாருங்க. வணக்கமாணி. நான் நேற்று தினக்கவியை இன்றைக்கு தாரேன். நேற்று நான் தரையில்லை, ஓகே அதை இன்றைக்கு தாரேன். இன்றைக்கு எழுதியில் நேற்றையான தாரன் 2160 தினம் ஒரு பாமு கவி. செவ்வாய்க்கிழமையதான் இப்போ கிழமைக்கு தாரன். நேற்றையா உலகத் தமிழ் மொழியே செம்மொழியாய் மலர்ந்த மொழியே உலகத் தமிழ் மொழி நாள் மாசி மாதம் 22 தினமே இனிமையான கனிந்த மொழி. தமிழ் என்பது 3 எழுத்து. அதனை கற்றுவிட்டால் கோடி எழுத்து. மாணவர்க்கு உயர்ந்து சிறப்புற உழைத்திடுவார் அல்லும் பகலும். கல்வி அதனை எடுத்து வழங்க அறிவு மாற்றலும் பெருகுமே. நாம் இன்றும் மறவாது போற்றி அதன் புகழ் பாடிடுவோம். கற்றவர் நெஞ்சம் பூவாகும், கற்றுக் கொடுப்போர் நெஞ்சம் குளிராகும். கற்றுக் கொடுத்தால் கோடி நன்மை பெறும். தமிழே நீ வாழ்ந்திடு, தாய்மொழியும் அது அடையாளமே. தமிழே வளர்ந்திடு, உலகம் போற்ற சிறந்திடு. நன்றி, வணக்கம். சிறப்பு நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக தினக்கவி 569. நான் யார்? நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். நான் யார்? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. நானின்றி யாருண்டு இப்பாருலகில்? நன்மைக்கும் தீமைக்குமாய் என்னை பயன்படுத்துவோர். நானின்றி யாருண்டு இப்பாருலகில்? நன்மைக்கும் தீமைக்குமாய் என்னை பயன்படுத்துவோர் பலராய் இவ்வுலகில். என் மீது பயம் கண்டோர் சிலர், அதனால் வாழ்வில் நல்ல பலன் அடைந்தோர் பலர். என்னை பயன்படுத்துவோர் பலராய் இவ்வுலகில். என் மீது பயம் கொண்டோர் சிலர், அதனால் வாழ்வில் நல்ல பலன் அடைந்தோர் பலர். என்னை கொண்டோர் எவரும் உயர்ந்தோர் இல்லை இவ்வுலகில். என்னை கொண்டோர் எவரும் உயர்ந்தோர் இல்லை இவ்வுலகில். ஒரு முறை வாழ்வில் வந்துவிட்டால் பெருகிவிடும் அல்லல்கள் பன்மடங்கு. ஒரு முறை உன் வாழ்வில் வந்துவிட்டால் பெருகிவிடும் அல்லல்கள் பன்மடங்கு. என்னை வேண்டாம் என தள்ளிவிட்டால் தாழ்ந்தவர் என்று எவரும் இல்லை. என்னை வேண்டாம் என்று தள்ளிவிட்டால் தாழ்ந்தவர் என்று எவரும் இல்லை. பாசமாய் என்னை அணைத்து விட்டால் இறுக்கமாய் நானும் பற்றிக்கொள்வேன். பாசமாய் என்னை அணைத்து விட்டால் இறுக்கமாய் நானும் பற்றிக்கொள்வேன். இறுக்கமாய் நானும் பற்றிக்கொள்வேன். நான் யார்? புத்தகம். பணம். இறுக்கமாய் என்னை அணைத்துக் கொண்டான் பற்றிக் கொள்வேன். தலையணியா? தலையணை இல்லவா? இல்லையாக. நானின்றி யாருண்டு இப்பாருலகில்? நன்மைக்கும் தீமைக்குமாய் என்னை பயன்படுத்துவோர் பலராய் இவ்வுலகில். பூக்கள். பூக்கள். பூக்களா? பூக்கள், மலர்கள். இல்லை இல்லை இல்லை. நோ. மெழுகுதிரி. என் மீது பயம் கொண்டோர் சிலர், அதனால் வாழ்வில் நல்ல பலன் அடைந்தோர் பலர். என் மீது பயம் கொண்டோர் சிலர், அதனால் வாழ்வில் நல்ல பலன் அடைந்தோர் பலர். மெழுகுதிரி. மெழுகுதிரி. இல்ல இல்ல. இது பொருளா? இல்ல, என்ன பொருள் இல்ல. இது பொருள் இல்ல. ஒரு 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 அப்ப இறைவனா? கடவுளா? இறைவன் கடவுள் இல்ல. கடவுள் இல்ல. கடவுள் இல்ல. இத பார்த்தா பயம், ஆனா பலன் அடைஞ்சிருக்கிறோம். என்ன பயப்பட்டா நாங்க எங்களுக்கு அதால பயன். அதை கண்டு பயப்பட்டா எங்களுக்கு அதால பயன் இருக்குது. கனவு. 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 இல்ல 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 இல்ல. சிலருக்கு இதுவே சிலருக்கு இதுவே வாழ்வா இருக்கும். குடியா? மதுபானம்? இல்ல 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 இல்ல. இது ஒரு இந்த பொருள் என்று சொல்ல முடியாது. இது ஒரு
அன்பு காதல் அப்படின்ற மாதிரி உணர்வு 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 ஓகே. உணர்வு. பலராய் இவ்வுலகில் என் மீது பயம் கொண்டோர் சிலர், அதனால் வாழ்வில் நல்ல பலன் அடைந்தோர் பலர். ஆகவே அது ஒரு தீமையானதுன்னு நினைத்துக் கொள்ளுங்க, ஒரு தீமையான ஒன்றுன்னு நினைத்துக் கொள்ளுங்க. ஒரு ஒரு கோபம் 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 அப்படி ஒன்றுதான், அப்படி அந்த கோபம், அந்த அப்படி ஒரு உணர்வுகள் தான், அப்படி ஒரு சண்டை உணர்வு தான் பிடிக்கிறது இருக்கும். சண்டையா ஆ? சண்டை பிடிக்கிறது இல்ல இல்ல. பயம் கொண்டோர் சிலர், அதனால் வாழ்வில் நல்ல பலன் அடைந்தோர் பலர். என்னை கண்டோர் எவரும் உயர்ந்தோர் இல்லை இவ்வுலகில். அதான் கண்டிப்பு கண்டிப்பு ஆசை கண்டிப்புத்தனம். இல்ல 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 படிப்பு கல்வி இல்ல இல்ல. உணர்வு. ஒரு முறை உன் வாழ்வில் நான் வந்துவிட்டால் பெருகிவிடும் அல்லல்கள் பன்மடங்கு. ஓ அப்ப பிள்ளையான ஒரு ஆள் தான். மரணம், சனி பகவானோ சனி பகவானோ. பிரிவு 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 இல்ல இறப்பா ஆ? இறப்பு இல்ல இல்ல இல்ல. இழப்பெல்லாம் வராது, இழப்பு பிரிவு அப்படியெல்லாம் வராது. ஒரு முறை நான் வந்து விட்டேன். உணர்வுன்னு சொன்னால் வேற என்ன அதுல? தாழ்ந்தவர் என்னை வேண்டாம் என்று தள்ளிவிட்டால் தாழ்ந்தவர் என்று எவரும் இல்லை. என்னை வேண்டாம் என்று தள்ளிவிட்டால் அதனால் தாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. ஆகவே உண்டு. கண்ணீர். பாசமாய் என்னை அணைத்து விட்டால் இறுக்கமாய் நானும் பற்றிக் கொள்வேன் அவர்களை. லவ் காதல். இல்ல இல்ல லவ். எப்படி போட்டுட்டீங்க ஒரு போடு. ஒரு உணர்வை தானே சொல்றீங்க என்ன? ஒரு உணர்வு. இது சிலருக்கு இதுவே ஒரு நடைமுறை வாழ்க்கையா போயிடும். இதுலயே பிழைச்சிடுவார்கள் சிலர். இது சொல்லியே அது பொருள் இல்லையாக்கா, பொருள் இல்ல. கோல் மூட்டுற மாதிரி அப்படி வருமா? ஒரு தடவை கோல் மூட்டி அந்த பிரச்சனையை உருவாக்குறது உண்மையா? மாதிரியான ஒரு இதுதான். அப்படியான ஒரு மாதிரியான ஒரு இதுதான். பொய் தான். வாழ்த்துக்கள். பொய். நான் என்று யாருண்டு உணர்ச்சிக்குள்ள வராது பொய். உணர்வுக்குள்ள பொய் வராது. உணர்ச்சிக்குள்ள வராது பொய் என்றது. அது என்னன்னு சொல்றது? உணர்வுக்குள்ள வர உணர்வு வந்து காதல், அன்பு, பாசம் அதான் உணர்வுக்குள்ள வரும். இரக்கம், கருணை சொல்றது பொய்ய. ஒருத்தர் செய்கை என்று சொல்லலாம். உணர்வுகளோட உடம்போடு சம்பந்தப்பட்ட நாங்க நினைக்கிறது படிக்காது எல்லாம் உணர்வு. பொய்தான். இப்ப நான் இன்று யாரும் இப்பாருலையில் இல்லை, நன்மைக்கும் தீமைக்கும் என்னை பயன்படுத்துவார்கள். நன்மை எல்லாத்துக்கும் பொய் சொல்லி காரியத்தை சாதித்து விடுவார்கள் தானே. உணர்வுக்குள்ள வராத ஒரு செய்கை செயற்திறன். அப்படி சொல்லி இருக்கலாம். பலம் கொண்ட சிலர், அதனால் வாழ்வில் நல்ல பலனை அடைந்தோர் பலர். பொய் சொல்றதுக்கு பயந்தா அவர்களுக்கு அதால நன்மைகள் இருக்கும். என்னை கொண்டோர் எவரும் உயர்ந்தோர் இல்லை இவ்வுலகில். பொய்யோடு வாழ்ந்தவர்கள் யாரும் உயர்ந்ததில்லை. உயர்ந்ததில்லை. ஒரு முறை உன் வாழ்வில் நான் வந்துவிட்டால் பெருகிவிடும் மல்லர்கள் உனக்கு பயன்படும். ஏன் பொய் சொல்லி உயரலையாக்கள்? நம்ம என்ன செய்து கொண்டிருக்கணும்? இப்படி வந்தவங்க பச்சை பொய்யெல்லாம் சொல்லி வளர்த்து நல்லா இருக்கணும். வட்டிக்கு காசு கொடுத்து எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி அதைத்தான் சொல்றேன். பொய் சொல்லி அவங்க பெரிய இதா இருந்தாலுமே, ஆனா அதான் சொல்ற, பாசமா என்னை நீ அணைத்து விட்டால் இறுக்கமாய் நான் உன்னை பற்றி கொள்வேன். பொய்ய வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தா அது பலதையும் செய்யும். அவங்களுக்கு பாசமா அவங்களுக்கு பலதையும் செய்யும். ஆனா அதனால உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை, தாழ்ந்தோர் தான் அதிகம் இருக்கிறார்கள். நல்லா இருக்கா? நீங்க வேற அவ்வளவு பொய் புரட்டி சொல்லி அந்த நல்லா இருக்குது. இங்க வாழ்க்கையே அந்த பொய்யும் புரட்டும் இருக்கிறார்களுக்கு அது தெரியாது. தாங்க செய்யறது பொய்யிலே வளர்ந்த குடும்பமே பிரிச்சு வச்சிருக்கிறார்கள் பொய்ய சொல்லி. குடும்பத்தையே பிரிச்சு வச்சிருப்பாரு பொய் சொல்லி. சரி, அப்போ தட்டு கொடுப்ப தாங்க ஒரு முறை. 3 வருட கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். புதனோட வந்திருந்தார். புதன் இதான் சொல்லி மற்ற ஜெயாக்காண்ட கவிதை, மற்ற இது பொய்யான கவிதைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். சரி,
நன்றி. டேவிஸ் பிலிப்ல பொய்யான கதைக்கும் வாழ்த்துக்கள். எப்படி நான் தமிழ் மொழி நாளை பற்றி சொல்லியிருந்தேன். மற்றது பூவோடு பூவன் மலர்ந்ததை பற்றி புதனும் சிவதர்சினி ராகவன் தந்தது. புதனும் செம்மொழியும் புதனும் செம்மொழியும் வந்தது, பொய்யோடு நான் கலந்து வந்தேன், பொய் 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 பொய். சிறப்பு. அது ஒரு கவிதை தரல நீங்க நாளைக்கு. என்னது? கவிதை தெளிவு வர இல்லையா இன்னும்? கவிதை தலைப்பு இன்னும் தர இல்லை என்ன கடையில் அதான் தாங்க எல்லாம் லேட் ஆகுதுதான். வேலைக்கு போற ஆட்களுக்கு கஷ்டம். இனி வேலைக்கு இல்ல கஷ்டம். அது திங்கள் செவ்வாயில என்ன போடணும். உடனே தந்தாலும் நல்லம் தந்தாலும் நாங்கள் கணக்க யோகிச்செழுதலாம் இந்த அவசரத்தில் எழுதுறோம். ஈஸியா இருக்கும். கனிவா இந்த இன்றைக்கெல்லாம் புதன்கிழமையிலாம் கணக்க எழுத்துகள் இருக்குது எங்களுக்கு. தினக்கவி தட்டு கொடுப்பாளர் ஆய்வாளர் வருகின்றார். ஈஸ்வரன் அண்ணா ஆய்வாளரை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆலோசர் ஈஸ்வரன் அண்ணா சவுண்ட குறைங்க. எல்லோருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம். வாருங்கள். டைமை பார்க்குறீங்க? டைம் போயிட்டுதோ? டைமை பார்க்கல, நான் கம்ப்யூட்டர் அடுத்தது இதை பார்க்குறேண்ணா. அடுத்த என்ன இந்த இது நாங்கள் லண்டன் தமிழ் ரேடியோ மற்ற கம்ப்யூட்டர். சரி. கவிதை இடையில் நடந்தது. தியானடி சென்று தமிழ் மொழி பற்றி கூறியதை விட்டினிடையில் வேறு அலுவல். சிவதர்ஷினி பூத்தது புதனே என்று புத்தரின் மௌனங்கள் போல் மௌனம் போல் புவனம் மெய் என்பு காணும் என்று. புத்தரின் சிலைதானே புத்தர் நின்று கூற இல்லை, எல்லாம் மௌனம்தான். ஆனால் புத்தர் கூறிய நல்வழிகள் நடைபெறுகிறதா என்றது ஒரு பெரிய கேள்வி. புத்தர் உண்மையிலேயே அவரின் தியானமோ அந்த செயல்திறன் பிராமணரின் ஆதிக்கமும் செயல் திட்டங்களுக்கு தான் எதிராக அவர் தொடங்கியது. அவர் தன்னை வணங்க வேண்டாம், நான் தெய்வம் அல்ல, தெய்வத்தின் கோபம் அல்ல, என்னை வணங்க வேண்டாம் என்பதுதான் முக்கியமான மக்களுக்கு விடுத்த ஒரு வேண்டுகோள். நான் ஒரு நல்ல ஆசிரியனாக கருதுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து அவர் உலகில் நற்பெயர் பெற்றார். அவரின் எண்ணங்களை பெற்றார்கள். ஆனால் நடப்பது வேறு. நம் நாட்டில் அவருக்கு ஒரு மொழியும் கொடுத்து அவருக்கு ஒரு மதமும் கொடுத்து நடக்கின்றது. அது அவர்களின் வழி. தியானடீசன் தமிழ் மொழி பற்றி அழகாக கூறினார் கேட்டேன். ஆனால் குறிப்பு எடுக்கவில்லை. தமிழ் மொழியை பற்றி தமிழ் மொழி தினத்துக்காக எடுத்த ஒரு விடயமாக அமைந்திருக்கலாம். அது சிறப்பு. டேவிஸ் பிலிப் அவர்கள் மாயை காட்டி மாயையாய் பலரையும் மயக்கி பொய் என்ற தலைப்பில் அதனை உருவைத்து கூறினார். பொய் ஒரு உணர்வா செயல்திறனா என்ற கேள்விக்குள் நேயர்கள் கதைத்தார்கள். அதிலும் உண்மை உண்டு. பொய் ஒரு செயல்திறன், அதனால் பல உணர்வுகள் ஏற்படும் என்பது என் கருத்து. பலர் பயங்கொண்டாலும் சிலர் பயன் பெறுவார்கள் என்பதை அழகாக கூறியிருந்தார். என் வள்ளுவனே கூறியிருக்கிறார், நடுநிலையாய் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. நன்மைக்காக பொய் கூறலாம் என்ற உண்மையையும் வள்ளுவனே கூறியிருக்கிறார். இது மூவருக்கும் அன்பான பணிவான வரவேற்பும் நன்மையும்
போற்றுதலை கூறுகிறேன். நன்றி வணக்கம். புண்ணிய புதனே கோலன பணிந்தேன் கண்முனே கணிதினே கருணையாய் ஒளிவிடு பன்னிடுஞ்செயல்களின் பலனப்பல் நலம் மண்ணிலில் அருள்வாய் என்று புதனை பற்றி எங்களோட நவக்கிரக மாலையில் கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு செய்யுள் உண்டு என்றும் என் கருத்தாய் கூறி முடிக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் அண்ணா. நன்றி. பெரிய சாமியாக நடக்குது அவரை வீட்டாக தான் சத்தம். நன்றி வணக்கம். சிறப்பு சிறப்பாக தட்டு கொடுப்போம். நன்றி வணக்கம்.